இன்று 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 6 மணி தொடக்கம் 9 மணி வரை, மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை. மேஷம், குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும், வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும், சபைகளில் மதிக்கப்படுவீர்கள். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உதவி செய்வார்கள். உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். சிறப்பான நாள். ரிஷபம், சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக பேசத் தொடங்குவார்கள். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சிகரமான செய்தி வரும். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். முயற்சியால் முன்னேறும் நாள். மிதுனம், கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள். கடகம், மாலை 4 மணி வரை சந்திராஷ்டமம் நீடிப்பதால் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிடாதீர்கள். மாலை பொழுதுகளில் இருந்து தடைகள் உடைபடும் நாள். சிம்மம், தன்னம்பிக்கையோடு எதையும் செய்ய தொடங்குவீர்கள். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயற்படுவார்கள். மனைவி வழியில் ஆதரவு பெருகும். வேற்று மதத்தவர் அறிமுகமாவார்கள். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள். மாலை 4 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள். கன்னி, பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கு சாதகமாகும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள். அமோகமான நாள். துலாம், குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். நட்பு வட்டம் விரியும். புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் உங்கள் கைக்கு மாறும். கனவு நனவாகும் நாள். விருச்சிகம், எதிர்ப்புகள் அடங்கும். அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள். தாய்வழி உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகும் நாள். தனுசு, குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பிரபலங்கள் அறிமுகமாவார்கள். வீடு மனை வாங்குவது விற்பது நல்ல விதத்தில் முடியும். அரசால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள். வெற்றிக்கு வித்திடும் நாள். மகரம், குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இங்கிதமாக பேசி எல்லோரையும் கவர்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். மனச்சாட்சிப்படி செயற்படும் நாள். கும்பம், மாலை 4 மணி வரை ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் பழைய கசப்பான சம்பவங்களை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். உத்தியோகத்தில் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். மாலையில் இருந்து மகிழ்ச்சி தொடங்கும் நாள். மீனம், கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவது நல்லது. திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள். சகோதரர்கள் அதிருப்தி அடைவார்கள். வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம். மாலை 4 மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் எதிலும் முன் யோசனையோடு செயற்பட வேண்டிய நாள்.